வணக்கம் மக்களே. உணவில் அதிகமாக காரம் சேர்த்து கொண்டால் வரும் பிரச்சனைகள் என்னென்ன? காரம் அப்படின்னாவே ஒரு சிலருக்கு பிடிக்கும். ஸ்பைசி ஃபுட் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி சாப்பிட்ற நபர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் காரம் நிறைந்த உணவை அதிகமாக சாப்பிட்ட பிறகு பலருக்கு வயிறு மற்றும் மார்பில் தொடர்ந்து எரிச்சல் இருக்கும். அதிக காரமான உணவை உட்கொள்வதன் மூலம் வயிற்றில் அதிக அமிலம் உருவாக தொடங்குது. இது மாதிரியான பல்வேறு நோய்களுக்கு காரணமாகுது அப்படின்றாங்க. இது போன்று பல்வேறு தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. இது போன்ற பல்வேறு ஒரு நன்மை தரும் விஷயங்களாக இருக்கட்டும், உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் நீங்களாம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான தகவலாக இருக்கட்டும், அனைத்தும் பார்க்க போகிற மக்களே. வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம். ஸோ பலருக்கு இன்று காரசாரமான உணவை தான் சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு சாப்பிடுவீங்க. ஆனால் சாப்பிட்ட பிறகு பல்வேறு பிரச்சனைகள்லாம் வந்துருங்க. ஸோ முதல்ல இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மிளகாய் தாங்க. மிளகாய் தூள் இல்லாத குழம்பும் இல்லை, நம்ம அதை போடாமல் சமைக்கவும் முடியாது, சாப்பிடவும் முடியாது. அதே மாதிரி அதிகமாக சிவப்பு மிளகாய் பொடியை பயன்படுத்துவதால் உடலில் பல பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்றாங்க. காரம் நிறைந்த உணவை அதிகமாக சாப்பிட்ட பிறகு பலருக்கு வயிறு வலி, மார்பில் தொடர்ந்து எரிச்சல் இருக்கும். அதிக காரமான உணவை பார்த்தீங்கன்னா உட்கொள்வதன் மூலம் வயிற்றில் அதிக அமிலம் சுரக்கும் அப்படின்றாங்க. இதன் காரணமாக தான் நோய்கள்லாம் ஏற்படுது. அப்படிப்பட்ட சிவப்பு மிளகாய் பொடியை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டால் தீமைகள்லாம் ஏற்படும். சிவப்பு மிளகாய் பொடியை உணவுல அதிகம் பயன்படுத்தினால் செரிமான பிரச்சனைகள் ஏற்படும். உண்மையில காரமான உணவு குறைபாடுகளாம் ஏற்படும். இதனால் வயிற்றுப்போக்கு இந்த மாதிரியான நோய்க்கு நம்ம ஆளாகிடுவோம். இதை தவிர பல்வேறு அதாவது பச்சை மிளகாய் பயன்படுத்தலாம். இதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஏன் சிவப்பு மிளகாய் தூளை அதிகமாக பயன்படுத்தி நம்ம நோய்க்குள்ளாகணும் சொல்லுங்க. ஸோ வாய்ப்புண் மிளகாய் பொடியை அதிகமாக உட்கொள்வது வாய் புண்களுக்கு வழிவகுக்கும். வாயில் பார்த்தீங்கன்னா காரத்தால் வெப்பம் அதிகரிக்கிறது. இதனால் வாயில் எரிச்சல், அதன் தொடர்ச்சியாக புண்களும் ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. சுவாச பிரச்சனை, சிவப்பு மிளகாய் தூள் அதிகமாக சாப்பிடுவது ஆஸ்துமா நோயாளிகளுக்கு தீங்கு விளைவிக்குமாங்க. இது உங்களுக்கு ஆஸ்துமா அல்லது ஏதேனும் சுவாச நோய் இருந்தால் மிளகாய் தூள் அதிகமாக உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். சிவப்பு மிளகாய் அதிகம் சாப்பிடுவது ஆஸ்துமா தாக்கும் அந்த ஒரு அபாயத்தை அதிகரிக்கும் அப்படின்றாங்க. அதே சமயம் காரமான உணவுகளை அதிக நேரம் சாப்பிடுபவர்களுக்கு சுவாச கோளாறுகள் ஏற்படுகின்றது. அதிக காரம் உடம்புல இருக்கக்கூடிய நரம்புகளுடைய வீக்கத்தை ஏற்படுத்தும். இது மாதிரியான நரம்பு பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குறை பிரசவத்திற்கு ஆபத்து. ஸோ இந்த ஒரு ஆச்சரியமாக இருந்தாலும் இதுதான் உண்மை. சிவப்பு மிளகாய் பொடியை அதிகம் சாப்பிட்டும் அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு முன்கூட்டியே பிரசவத்தில் அபாயம் அதிகரிக்கின்றது. அது மட்டும் கிடையாதுங்க, கர்ப்ப காலத்தில் சிவப்பு மிளகாய் அதிகம் சாப்பிடுவது குழந்தைக்கு சுவாச நோய்களை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் இருக்காது. எனவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியாக எல்லாமே தவிர்க்கணும். மிளகாய் பொடியை அதிகமாக சாப்பிடுவது உங்கள் வயிற்றில் புண்களை ஏற்படுத்தும். இந்த ஒரு நோய் உங்களுக்கு ஒரு ஆபத்தானதாகவும் இருக்கலாம். ஏன்னா சிவப்பு மிளகாயில் இருக்கக்கூடிய அதிகமான அமிலங்கள் வேதிப்பொருள்லாம் காணப்படுதல. இதெல்லாம் வயிறு, கல்லீரல் மற்றும் பெருங்குடல் புற்றுநோய்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அபாயத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. எனவே மக்களை ஜாக்கிரதையா இருங்க. இந்த ஒரு மிளகாயை நம்ம காரத்திற்கு கண்டிப்பாக பயன்படுத்தணுமே தவிர அதிகமாக பயன்படுத்த வேண்டாம், தேவையில்லாத பயன்படுத்த வேண்டாம். நம்ம காரத்திற்கு வேணும்னா பச்சை மிளகாய் பயன்படுத்தலாம். அதில் நன்மைகள்லாம் அதிகமாக இருக்குது. அதை பற்றியும் நம்ம பதிவு பார்க்கலாம் மக்களே. இது போன்ற எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற பல்வேறு ஆச்சரியம் மட்டும் தருடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.